டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோம். இஃப் 9 டைம்ஸ் 9th term is equal to 15 டைம்ஸ் 15th term in an arithmetic progression then find the 24th term அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிவன் எழுதிக்கலாமா? கிவன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9 டைம்ஸ் 9th term ஓகே which is equal to 15 டைம்ஸ் 15th term. ஓகே உங்களை என்ன கேட்குறாங்க? T24 என்னன்னு கேட்குறாங்க. ஓகே ஸோ அவங்களே அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் கொடுத்துட்டாங்க. அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷனில் டிஎன்னுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். a plus n minus 1 into d. ஓகேவா? ஸோ அதை அப்ளை பண்ணலாமா? இப்போ 9 இது அப்ளை பண்ணும்போது என்னாகும்? இங்கே என்னன்னா இங்கே n minus 1. அப்போ இங்கே 9னா உங்களுக்கு 8 கிடைக்கும். அப்போ 8 plus a plus 8d. ஓகே ப்ளஸ் ஈக்குவல் டு 15 இன்ட்டு 15க்கு வந்துட்டு இங்கே பாருங்கள் 15னா அதோட ஒன்று கழிச்சோம்னா a plus 14dன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? அது 9a is equal to 9a இது 9 into 8 72d. இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15a இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 14 into 15 வந்து 210d. ஓகே ஸோ இது இந்த சைட் கொண்டு வந்துடலாம். 9a minus 15a இந்த சைட் வந்துச்சுன்னா 210d minus 72d. ஓகே ஸோ 9ல் 15 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 6 வரும். கரெக்டாக? minus 6a which is equal to 210ல் 72. 210ல் 72னா 8 13 வருது. ஓகேவா? அப்போ 138dன்னு கிடைக்குது. ஸோ இதுலேருந்து ஏ கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ minus 138 minus 6/6d 6 டேபிள் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸு 3 டைம்ஸு minus 23dன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஏ. ஓகே பட் அவங்க என்ன கேட்குறாங்க? T24. அப்போ எப்படி எழுதுவோம்? T24 is nothing but a. T24 which is equal to a plus 23dன்னு எழுதுவோமா? ஓகே பட் ஏ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதை போட்டிங்கன்னா minus 23d plus 23dன்னு வரும். இப்போ 0ன்னு கிடைக்கும். ஓகே அப்போ T24ஓட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 0. இது எங்கே இருக்குது? ஆன்சர் சி. இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா?